என்னங்க விடுங்க, நடந்து போச்சு. அதே நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க. ஏற்கனவே கோவமா இருக்கீங்க, போத குறைக்கு இந்த கோடை வெயில் வேற கொளுத்திட்டு கிடக்கு. என்னங்க சில்லுன்னு மோர் குடிங்க. ரகு குடுத்தியா? அவரு தூங்கிட்டு இருக்காருங்க, அதனால எழுப்பல. சத்து நேரம் தூங்கட்டும், பிற போட்டு கொடுக்கலாமே நான் அமைதி விட்டுவிட்டேன். நீங்க குடிங்க. சரி ஓகே. இப்போ அடுத்து என்னங்க பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னா என்ன கேட்குற? நீ தானே பண்ண போற. என்னது? அடுத்து என்ன சமையல் பண்ண போறேன்னு நீ தான் சொல்லணும். அதுதான் சொன்னேன். ரொம்ப தான் உங்களுக்கு கிண்டல். நான் என்னத்தை கேட்டு நீங்க என்னத்தை சொல்லுதீங்க? நீங்க சமையல் பத்தி பேசுறீங்க, நான் அங்க நடந்த சண்டையை பத்தி பேசிட்டு இருக்கேன். இங்கே பாடுறானே அதை பற்றி பேசாத சொல்லிவிட்டு பார்த்துக்க. என்னமோ நான் தான் ரகுவை வந்து ஊர்லேருந்து வர வச்ச மாதிரி எங்கள் அம்மாவும் என் தங்கச்சிக்காரியும் பேசுகிறாங்க. அது பார்க்கல எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏதாச்சும் அவங்க அங்கிருந்தா இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லிவிடுங்க, பேசாமல் கிளம்பி வந்துட்டேன் பார்த்துக்க. அது என்னட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணமாக கிடக்கும் போல. இம்பட்டு நாள் இவங்களை போய் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டு பாரு என்னை சொல்லணும். கண்ணாடி போட்டோம் எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கண்ணு தெரியல போல இருக்கு. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கிடக்காங்க. அவங்க பண்ண தப்பு அவங்க உணரல போல. ஊர்லேருந்து இவரை நான் தான் வர வச்சு அவள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டுன்னு சொல்லுதா. எனக்கு வர கோபத்துக்கு அங்கனே வாய் மேலே 2 அடி அடிச்சிருப்பேன். நமக்கு எதுக்கு வம்பு சண்டை வேணாம்னு வந்த வழி பார்த்து அமைதியாக வந்துவிட்டேன். ரகு தம்பி எதுவும் சொல்லலையா? அவர் சொன்னா மட்டும் அதுங்க அடங்கிடுவா போகுது. கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திமுறை பேசிட்டா. அதுக்கு மேலே நான் பண்ண வேண்டியது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி வந்துட்டாரு. என்னமோ அவர் கையில கால ஊந்தாச்சு. நான் செஞ்சதெல்லாம் தப்பு மன்னிச்சிருக்கேன், வாக்க நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இந்த தம்பி மனசு இறங்காமலே இருந்திருக்கும். ஆனா அவ உங்க தங்கச்சிக்கு புரியல பாருங்க. அடு நீ வேறட்டி ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை அவள் வாயிலேருந்து வரல. அவ்வளவு ஏன் வரும்போது வெறுங்கையோட வந்திருக்கீங்களே, குழந்தைய கூட காணுமேனு குழந்தை பற்றி கூட ஒரு வார்த்தை கேட்கலாம் பார்த்தீங்க. அதை நினைக்கும் போது எனக்கே கொலை வரியில் வருது ஆத்திரம். என்னதான் இருந்தாலும் பெத்த மனசு துடிக்குவானா. ஆனால் இவன் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே அவளை கொலை பண்ணி போகணும்னு ஆத்திரமா வருது. பாவம் இந்த மனுஷனை நினச்சி பார்த்து பாரு. எதுவும் பியாசத்து இல்லை, அமைதியாக வந்துவிட்டேன். ஆமாங்க, உங்க தங்கச்சியா இப்படி இருக்கா? அவளுக்கு யாரை பற்றி எந்த கவலையும் இல்லை. 3 வேளை திங்கத்துக்கு சோறு சொகுசான வீடு போகிற வரத்துக்கு காருன்னு இருந்தாலே போதும். அவள் பாட்டுக்கு அக்கடார கிடப்பா. புருஷன் என்ன பிள்ளை என்ன யார் தொல்லையும் தேவையில்லைன்னு அவள் பாட்டுக்கு இருப்பா. இதுக்கு எல்லாத்துக்கான எங்கள் அம்மா தான். அவங்க தான் இவ்வளோ செலத்தை கொடுத்து கட்டி வச்சுக்காங்க. முதல்ல அவங்க திருந்துறாத இவ திருந்துவா. அது என்னமோ சரிக்கா. சரி விடுங்க, அதை பற்றி பேசி நீ ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? மோரை குடிக்க. ஆமாம் பிள்ளைங்க எங்க? நான் பக்கத்து வீட்டில் தான் பிள்ளைங்களோட விளையாடிட்டு இருக்குங்க. பூ மாதிரிக்கு படிச்சு முடிஞ்சிருச்சு. நானே உங்ககிட்ட சொல்ல நினச்சிருந்தேன். ஊருக்கு அம்மாவுக்கு போன போட்டு ஒரு நாள் சொல்லிவிட்டு பிள்ளைகளாக கூட்டிவிட்டு ஊரில் விட்டுவிட்டு நானும் அப்படியே கையோட ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லுதீங்க? அதுக்கு என்ன, தாராளமாக போயிட்டு வா. நீங்களும் வாங்களே. நாங்கள் எல்லாரும் போனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஒத்தையிலேருந்து என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு சாப்பாடுக்குள்ள கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு என்ன, நான் ஒத்தாள் தானே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீ அத்தைக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசு. இன்னும் ஒரு 2 நாளில் நான் பிள்ளைகளை கொண்டு போய் ஊரில் விட்டுவிட்டு நான் வந்துடுறேன். நீ ஒரு 4 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வா. சரிங்க. சரி, நான் போய் சமையல் வேலை பார்க்குறேன். இரு நீ எனக்கு சமைக்க போடுவா. வீட்டில் கிடக்கிற ஏதாவது காய்கறி போட்டு கிண்டி வைக்காத. நான் கடைக்கு போய் கறி எடுத்து வரேன். ஏதாவது பிரியாணி இல்லாட்டி குழம்பு கிளம்பு வச்சு விடு. ஊர்லேருந்து மாப்பிள்ளை தம்பி வந்திருக்குல்ல, அவர் அப்படியே ஊருக்கு போகிறேன்னு சொன்னார். நான் தான் இருந்து சாப்பிட்டு தான் போனோம்னே அழைச்சி வீட்டுக்கு கொண்டாந்துருக்கேன் பார்த்துக்க. அதனால வெறும்னே சாம்பார் ரசம் போட முடியாதுல்ல. நான் போய் கறி எடுத்துட்டு வரேன். சரியா? சரிங்க. வேற ஏதாவது மசாலா சாமான கொத்தமல்லி கருவேப்பிலை அது மாதிரி ஏதாச்சும் வேணுமா? இருந்து சொல்லி கையோடு வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இருக்குங்க, நீங்கள் கறி மட்டும் கொண்டாங்க. சரி, நான் இந்த மோர் குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு வரேன். நீ போய் சமையலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சு தயார் பண்ணு. நான் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன். சரிங்க. மாப்பிள்ள இந்தாங்க, மாப்பிள்ள ஜூஸ் குடிக்க. சரசா இந்தம்மா. எதுவும் வேண்டான்னு சொன்ன கேட்குறீங்களா? எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதில் சிரமப்படுறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள்ள? 2 ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே ஆற்றி கொண்டாந்துருக்கேன். ஆரஞ்சு ஜூஸ் நல்லா இருக்க, வெயிலுக்கு எதமா இருக்க, குடிக்க. வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா சரசா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள, உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுள் புண்ணியத்துல எல்லாரும் நல்ல. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, உட்காருங்க. ஏன் நின்றுக்கிட்டு? இருக்கட்டும் மாமா, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இந்தா நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். கடைக்கெல்லாம் எதுக்கு மாமா? நீங்க எதுவும் வாங்கிட்டு வந்து எதுவும் செய்ய வேணாம். இந்த நான் இப்போ உடனே கிளம்பிட பார்த்துக்கிடுங்க. என்ன மாப்பிள்ள, வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம உடனே கிளம்புன்னு சொல்லிட்டீங்க? அதெல்லாம் இல்ல, இருந்து சாப்பிட்டு போகணும்னு பார்த்துக்கிடுங்க. ஐயோ மாமா, நான் சரோஜை விட்டுட்டு போலந்தே வந்தேன். ஆஃபீஸில் 1/2 நாள் லீவ் சொல்லிட்டு வந்துருக்கல. இப்போவே கிளம்பினாத்தையும் நான் கரெக்டாக வந்து போய் சேர முடியும். இல்லாட்டி வந்து முழு நாள் லீவ் போடுற மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து ஏற்கனவே ஆஃபீஸில் அடிக்கடி லீவ் எடுக்கிறதுனால இப்போ லீவ் எடுத்தோன்னா அப்புறம் திட்டுவாங்க மேனேஜர். அதனால நான் உடனே கிளம்பணுமாம்மா. இந்த வந்த உடனே ஜூஸ் கொடுத்து விட்டோம்ல, அதனால இதுவே எனக்கு போதும். நான் வேணா இன்னொரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்றேன். இப்போ நான் அவசியம் கிளம்பணுமாம்மா. நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வந்து செய்ய வேண்டாம். என்ன தம்பி இப்படி சொல்லுதீங்க? ஆமாத்தே, மெசேஜ் தான் சொல்லுதேன். 1/2 நாள் தான் நான் லீவ் கேட்டிருக்கேன். அதுக்குள்ளே நான் போகணும்ல. சரத்தை நீயே சொல்லு. ஆமாம்மா, அவர் போகட்டும் விடுக்க. நான் தனியாக வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொன்னேன். அவர் தான் நான் என்ன கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னார். பாவம், என்னால் தான் அவர் வந்தார். விடுக்க, அவர் ஆஃபீஸுக்கு போகட்டும். கேட்டே மாப்பிளைக்கு எதுக்கடி சிரமத்தை கொடுக்குருவோ? பாவம், அந்த மனசை வெயில் இங்கிட்டும் அங்கிட்டுமா அழிஞ்சிட்டு கிடக்காரு உன்னால. பாரு, எங்களுக்கு போன போட்டோம்னா நாங்கள் வந்து உனக்கு கூட்டிட்டு வந்துக்க மாட்டோமா?
அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை அத்தை, விடுங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது, அதனால நான் கிளம்புறேன். நீங்கள் சரசுவை பார்த்துக்கிடுங்க. நான் எலெக்ஷன் முடிஞ்சு வந்து அதுக்கப்புறமாட்டி வந்து கூட்டிகிட்டு போகிறேன். என்ன மாப்பிள்ள நீங்க சாப்பிடாம கிளம்புறீங்க? சரி உங்க விருப்பம். சரி தான், நான் கிளம்புறேன். மாத்திரலாம் ஒழுங்கா சாப்பிடு, வேலைக்கு கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? நேரமாக போனே பார்த்துட்டு கிடக்காத. நேரம் கிடக்கு நான் புக் எடுத்து வச்சு படி ஏதாச்சும். நான் என்ன பள்ளிக்கூடமா போறேன் புக் எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு? உனக்கு பிடிச்சது ஏதாவது எடுத்து வச்சு படின்னு சொன்னேன். சரி நான் கிளம்புறேன், நேரமாகுது. சரி எத்தனை போயிட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. பாவம் மாப்பிள்ள இந்த வெயில்ல இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சிட்டு படாத பாடு படுதாரு. ஏமா போது உன் மாப்பிள்ளை பார்த்ததெல்லாம் கொஞ்சம் என்னையும் பாரு. ஊர்ல இருந்து மாசமா இருக்கிற பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன், அவளை நல்லபடியா கவனிச்சுட்டு ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கா? உன் மாப்பிள்ளை மேலேயே இருக்கும் உன் நினைப்பெல்லாம். யாட்டி சொல்ல மாட்டுவா? யாட்டி இப்போ உனக்கு ஓட்டு போட்டே ஆகணுமா? சொல்லு பாப்பா. இங்கதான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிக்கிட்டு அங்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு நீ நல்ல நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை. வாய் வயிறு இருக்கிற நேரத்துல இங்கிட்ட அங்கிட்ட அழிஞ்சிட்டு கிடந்து உடம்பு அழிச்சிக்காதடி. சொன்னா கேட்க மாட்டேங்கிடுவா. ஏமா ஓட்டு போறது என்னோட கடமை பார்த்துக்க. அதனாலதான் நான் வந்து கிளம்பி வந்தேன். அவர் கூட சொன்னாரு வேண்டா விடு அப்படின்னுட்டு. நான் தான் இங்க வந்து போட்டே தீர்வேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்திருக்கேன் பார்த்துக்க. சரியான பம்புக்காரி தான் நீ. வாய் வச்சுட்டு சும்மா இருக்கல பாரு. நீங்க வந்துட்டு அங்க இருக்கவங்க யார் சோறு குழம்பு ஆக்கி போடுறது? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? ஒரு ஓட்டு கொசரமா அங்கிருந்து இங்க வரணுமா சொல்லு பாப்பா. இந்த பாரு அடுத்த முறை உன் ஓட்டை உன் ஊர்லயே மாத்திக்க. அப்பதான் உனக்கு அங்க தோதா இருக்கும். இங்கிட்ட கிட்ட அஞ்சிட்டு கிடக்க முடியாதுல. அதெல்லாம் நான் அடுத்த முறைக்கு மாத்திடுவோமா. அப்புறம் அங்கே சோறு செஞ்சு போடுறதுக்கு ஆயின்னு கவலைப்படாதே. அதான் மீனாக்கா இருக்காவுல்ல, அவங்க சமைச்சு போட்டு எல்லாரையும் பார்த்துக்கிடுவாங்க. மீனாவா? யாரு? உனக்கு 5வது மாசம் வழியில் போகிறதுக்கோசரம் வந்தப்போ வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே அவளா? ஆமாம்மா அவங்களே தான். கேட்டு இன்னும் மாட்டி அந்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு கிடக்கையா? அந்த பொண்ணு ஊர் என்ன எதுன்னு விசாரிச்சு ஊரை பார்த்து அனுப்பி விடாம வீட்டில் வச்சுட்டு கிடக்க. இதில் உனக்கு கொஞ்சமாக நல்லா இருக்காட்டி? ஏம்மா அவங்க தான் ஏதோ பிரச்சனைன்னு சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. எந்த ஊர் என்ன எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் எப்படி நம்ம வந்து என்ன எதுன்னு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். கேட்டி கூறுக்கட்டவளே, இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே நம்ப முடியல. நீ எங்க ஊர் விட்டு ஊருன்னு வந்து ஏதோ ஒரு பிள்ளைய கூட்டி வந்து வீட்டில் வச்சுருக்க. இதுல நல்லா இருக்கு சொல்லி நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல யாரும் நம்பாதட்டின்னு. ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. மீனாக்கு ரொம்ப நல்லவங்க பார்த்துங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் எடுத்து போட்டு செய்கிறாங்க. நான் வேண்டாம்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு நல்லா இருக்காங்கம்மா. எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சு ரொம்ப நல்லவங்க மாதிரி. காவம் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க போய் கஷ்டப்படுவாங்க சொல்லி அதான் வீட்டுல கழட்டுமே நாங்களும் விட்டுட்டோம். கேட்டி பைத்தியக்காரி, வீட்டுல 3 ஆம்பளைங்க கிடக்காங்க. இப்படி முன்ன பண்ண தெரியாது ஏதோ ஒரு பொண்ணு குழந்தையோட கிடக்கான்னு வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். இதுல நல்லா இருக்கு சொல்லி பாப்போம். உன்னையில என்ன சொல்லி திருத்துறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த இப்ப போத குறைக்க அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன். ஆறு இல்லாத நேரத்துல வீட்டுல இருக்கிற பணம் நகை திருடிட்டு போனா என்னடி பண்ணுவேன்? என்னவா பேசுற நீ? அவங்க ஒன்றும் அந்த மாதிரிலாம் இல்லை பார்த்துக்க. இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே நகைக்கு சொத்துக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லாத போல பேச்சு பேசிக்கிட்டு சண்டை போட்டு தெரியாங்க. நீ முன்ன பின்ன தெரியாது எவ்வளவு கூட்டியாந்து வச்சுட்டு நல்லா யோக்கியம் வாக்கியம்னு சொல்லிட்டு கிடக்க. என்னமோ போ, நீ எல்லாம் திருந்த மாட்டி தெரிய மாட்டேங்க. இந்த அவளை அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து உட்காந்து கிடக்க. இந்த சாக்குன்னு யாரும் இல்லாத நேரம் பார்த்து ஏதாச்சும் எடுத்துட்டு போனா என்ன செய்வ சொல்லு பாப்பா. உன் மாமனருக்கு ஏற்கனவே கையும் வாயும் இப்பதான் கொஞ்சமா சரியாகி கிடக்கு. அப்படி ஏதாவது ஒரு நடந்தா கூட அந்த மனுஷனால எந்திரிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கையில இங்க வந்து உட்காந்து கிடக்காடி அந்த பொண்ணை அங்கே விட்டுவிட்டு. இதுல கொஞ்சம் கூட நல்லா இல்லை பார்த்துக்க. ஜம்மா போதுமா, அவங்கள பத்தி எது பேசாதன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் எனக்கு கோவமா வந்துரும் பாத்துக்க. புஷ்பா உன் பொண்ணு இங்க தானே கிடக்கா? 4 பூரா உட்காந்து பேசுவேன். இப்ப எதுக்கு வந்த உடனே பேசிட்டு கிடக்க? பாவா அவளுக்கு டயர்டா இருக்கும்டா, போய் ரெஸ்ட் எடுக்க விடு. அம்மாடி சரிச்சா நீ போம்மா, போ வேற உடுப்பு மாத்திட்டு சத்த நேரம் படுத்து வரங்க போ. சரிங்கப்பா. என்னங்க இந்த சரோஜா ஏன்டா இப்படி கலக்கால எனக்கு தெரிய மாட்டீங்க. முன்ன பண்ணி தெரியாத ஒருத்தல வீட்டுல விட்டுவிட்டு இங்க வந்து உட்காந்து கிடக்க பாருங்க. வீட்டுல கிடந்து ஏதாச்சும் எடுத்து போயிட்டா என்ன செய்யுது? இவ எது சொன்னா உடனே நம்ம மேலே கோவப்பட்டுக்கிட்டு எகிரிட்டு வர பாத்துங்க. இவன் நல்லதுக்கு தான் நம்ம சொல்லுதா, அது எங்கேயாச்சும் இவ கேட்கறாளா பாரு. எனக்கும் அந்த பொண்ணு பார்த்தப்போ சரியா படலதையா. ஆனா இம்பட்டால அந்த வீட்டுல கடந்து எல்லாரோட மனசையும் நல்ல மதிப்பு எடுத்துட்டாலே. அப்படி இருக்கும்போது நாம அனவசியமா பேசி அந்த பொண்ணை கெட்ட விளாக்க கூடாதுல்ல. ஒருவேளை உண்மையில நல்ல பொண்ணை கூட இருக்கலாம்ல டீ. ஐயோ என்னங்க நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல. இங்க வரு மாப்பிள்ள எல்லாம் வீட்டுல கிடக்காதுல, அவர் பாத்துக்கு வரு. நீ எதுவும் மனசு மட்டும் குழப்பிக்காத. உன் மவக்கிட்டையும் தேவையில்லாத பேசி அவளையும் டென்ஷன் படுத்தாத. பாவம் பிள்ளையே ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கு. அம்மா வீட்டுல வந்தா நல்லபடியா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு போனோம்னா எல்லா பிள்ளைங்களும் ஆசைப்படும். நீ அது இதுன்னு கேட்டா அது மனசு கஷ்டப்பட்டாது. அது பிடிச்சதெல்லாம் செஞ்சு போட்டு சந்தோஷப்படுத்து சரியா? வாய் வயிறுமா இருக்கிற பிள்ளை வந்த உடனே இப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்டா அது ஏன் டென்ஷன் படுத்திட்டு கிடக்க சொல்லு. நான் போய் கறி ஏதாவது எடுத்துட்டு வரேன், அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுது சரியா? இப்ப எதுக்கு சாயங்காலமா கொண்டாங்க? இப்ப எதுவும் செய்ய வேணாம். ஏற்கனவே வீட்லயே சாம்பார் வச்சது கிடக்கு, அதே சாப்பிட்டுட்டோம். சாயங்காலமா வேணா கோழி குழம்பு அடிச்சு போட்டு இட்லி அவிச்சிக்கலாம். சரிக்கு மாப்பிள்ள கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு. இவகிட்ட உட்காந்து பேசினதுக்கு மாப்பிள்ளை கிட்ட பேசியிருந்தா கூட அந்த மனுஷன் தெளிவா ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. நான் முன்னப்பட தெரியாதவங்களை வீட்டுல வச்சிருந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்களை தானே வந்து பிடிப்பாங்க. அதெல்லாம் இவளுக்கு எங்கேயாவது தெரியுதா பாரு. இந்த விஷயத்தை பத்தி முதல்ல மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க. சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ.
உங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வருவா, குடிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் வேணாம்டி, போய் சரோஜுக்கு என்ன வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் போட்டு கொடு போ.